என் பெயர் ஒலிவியா. நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவள் தான். தண்ணீர் பெற்ற கிராம ஊராட்சியா எங்க ஊரை அறிவிச்சதுனால ஆந்திர பிரதேசத்துல இருந்து எங்க ஊரை பார்க்கறதுக்கு எக்ஸ்போசல் விசிட் வந்தாங்க. வந்துட்டு எங்க ஊர்ல சாலை வசதி, வீடுலாம் எப்படி கட்டியிருக்காங்க, இந்த கேக் ஹவுஸ் கட்டினாங்க, அதெல்லாம் போய் விசிட் பண்ணாங்க. அப்புறம் இந்த அரசு கட்டிடம்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு போய் பார்த்தாங்க. ஸ்கூலு, அங்கன்வாடி எல்லாமே ஏற்கனவே இப்போ புதுசா கட்டினது தான் எல்லாமே. அதெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க, எப்படி செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்தாங்க. பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சின்னு எங்க ஊரை சொல்லியிருந்தோம். அதனால ஊர் ஃபுல்லா விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ணி எங்களுக்கு ஓகே, நீங்க கிளீன் பஞ்சாயத்துன்னு சொல்றீங்க, வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க. எங்க தலைவரும் வெளியில இருந்து நிறைய பேர் வராங்கன்னா அவங்கள எப்படி ஆனர் பண்றாரு, அவங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்குறாரு, அவருடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் பெருமையா பேசிட்டு போனாங்க. ஆந்திராவில் வந்து விசிட் பண்ணாங்க. எதுக்காக வந்தாங்க? இந்த ஊராட்சி இது எதுக்காக செலக்ட் பண்ணாங்க சார்? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஊராட்சி இன்னைக்கு வந்து விழுப்புரம் மாவட்டத்திலேயே முன்மாதிரியான ஊராட்சியாக வந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய ஊராட்சியில் பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சியாகவும் தண்ணீர் பெற்ற ஊராட்சியாகவும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், சாலை வசதி, தண்ணீர் வசதி மற்றும் தெருவிளக்கு, அனைத்து வகையான அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஊராட்சி நிர்வாகம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சியாக இருக்கிறதுனால நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ISO தரச்சான்று மூலமாக மத்திய அரசு மூலம் நம்மளுடைய ஊராட்சிக்கு சிறந்த ஊராட்சிக்கான விருது வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தேனி, தருமபுரி, தென்காசி, நாகப்பட்டினம், திருவண்ணாமலை மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நம்மளுடைய முன்மாதிரியான ஊராட்சியை வந்து பட்டறிவு பயணமாக வந்து பயணம் பண்ணி நம்மளுடைய ஊராட்சியில் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை மற்ற ஊராட்சிகளும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்து அதன் மூலியமாக நம்மளுடைய ஊராட்சிக்கு மந்த் ஆன் மந்த்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இது வரைக்கும் மொத்தம் டோட்டலாக 9 மாவட்டங்கள்லேருந்து நம்மளுடைய ஊராட்சிக்கு வருகை புரிந்திருக்காங்க. இன்று வந்து ஆந்திராவிலிருந்தும் டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து ஹையர் அஃபீஷியல்ஸு நம்மளுடைய ஊராட்சியை பார்வையிட்டு பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சியாகவும் ஸோ தண்ணீர் பெற்றிருக்கிறதுனால அது எல்லாருமே ரொம்ப ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போனாங்க. இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஊராட்சிக்கு தமிழக அரசு தொடர்ந்து பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறதுனால நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் நம்மளுடைய ஊராட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊராட்சி எந்த நிலைக்கு கொண்டு போகணும் லட்சியம் வச்சுருக்கீங்க சார்? எங்களுடைய ஊராட்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு முன்மாதிரியான ஊராட்சியும் ஒரு மினி சிங்கப்பூர் மாதிரி மாற்றணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு நோக்கம்.